ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். காட்டப்புற vlog என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி. எந்த வெஜிடபிள் பிரியாணினா நம்ம திணை அரிசி செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அதான் இன்றைக்கி vlog-ஆகவும் எடுத்து போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நானே எடுத்து ஒரு கையிலே வீடியோ எடுத்து ஒரு கையில் நான் சமைச்சிட்ருக்கேன். அதனால் சிலது விட்டு போகலாம். ஆனால் நான் ஆர்டர் வைஸாக சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் அதை செய்யணும்னு. திணை அரிசியில் செஞ்சால் என்னடா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிற முறைன்னு இருந்தால் கரெக்டாக எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம யூஷுவலாக நம்ம எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அரிசியை மட்டும் மாற்றிக்கிறோம். நம்ம சில பேர் பாசுமதி ரைஸ் போடுவாங்க, சில பேர் வீட்டரிசி ஏதோ ஒரு அரிசி போடுவாங்க. நான் திணை அரிசி, அவ்வளோதான். நம்ம எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினோடனே மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கணும். வதக்கி முடிச்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கினோடனே கொஞ்சம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையாக இருந்துச்சுன்னா அது நம்மளால் ஒரு மாதிரி கசக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடிச்சோடனே நம்ம தக்காளியை வரைஞ்சி வச்சுக்க தக்காளியை போடலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் நான் போட்டேன். அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு அதையும் நல்லா நான் வதக்கி முடிச்சுட்டு அப்புறம் நான் திணை அரிசியை ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் நான் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் நான் இதுக்கெல்லாம் நல்லா வதங்கி முடித்தோடனே நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டேன், இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் போட்டேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், இது 4 தான் நான் வெஜிடபிள்ஸ் இதில் எடுத்து போட்டிருக்கேன். இது 4 நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம வறுத்தெடுத்தால் தான், எண்ணெயிலே நல்லா கிண்ணா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். தண்ணி ஊற்றி கிண்ணா அது நல்லாவே இருக்காது. எப்போவுமே எண்ணெயிலே கொஞ்சம் காய்கறிங்க எந்த ஒரு சமையலாக இருந்தாலும், நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்குன்னு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இதை வதக்கி முடிச்சிட்டோன்னே அப்போ நான் திணை அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னல, அதில் நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வடிகட்டினோடனே அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் நான் 1 டம்ளர் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எத்தனை டம்ளர் எடுத்துக்கிறோமோ 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதை மட்டும் கணக்கு வச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அப்போ தேவைக்கு ஏற்ற நம்ம உப்பு நம்ம அடிக்கடி செக் பண்ணுவோம்ல, உப்பு போட்டுக்கணும். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நம்ம கிண்டிட்டு எல்லாமே பண்ணணும். நான் இப்போ 1 டம்ளர் திணை அரிசி எடுத்துட்டேன்னா அதில் 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் கலக்கி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இறக்கணும்னு வச்சிங்களேன். குக்கரில் 3 விசில் தான் வச்சு சூப்பராக உதிரியாக பிரியாணி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறப்பே உதிராக இருந்துச்சுல, அப்படியே குழஞ்சி போகாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். இதுக்கு நான் சைட் டிஷ் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் நம்ம ஆனியன் தாளிச்சா எப்போவுமே எண்ணெய் ஆனியன் இல்லைன்னா தாளிச்சா எது வேணால் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி லன்ச்சு திணை அரிசி பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி வச்சுட்டு அதுக்கு பீட்ரூட் பொரியல் நம்ம தேங்காய் பூ போட்டு நல்லா பொரியல் பண்ணி வந்தேன். அப்புறம் கட்டி வச்சுருந்தேன். ஒரு 2 நாள் கட்டி இருந்துச்சு இன்றைக்கி. அதை நல்லா வேக வச்சு அதையும் சாப்பிட்டேன். இதான் என்னோடய மத்தியானம் லன்ச்சு. வாங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி என்னோடய வெஜிடபிள் பிரியாணி இருக்குன்னு. அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாருங்களேன், நல்லா உதிரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோடய வெஜிடபிள் பிரியாணி. வாங்க சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்தது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.